விருதாச்சலம் அருகே எலி பேஸ்டை சாப்பிட்ட 4 குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் விபரீத செயலில் ஈடுபட காரணம் என்ன? கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பி. கொட்டாரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 33 வயதான மணிகண்டன். இவருக்கு 3 வயதில் அனுஷ்கா, 2 வயதில் பாலமுத்திரன் என்ற குழந்தைகள் இருக்கின்றன. பி. கொட்டாரக்குப்பம் கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதனால் மணிகண்டனின் தங்கை அறிவழகி கோவில் திருவிழாவுக்கு தனது குடும்பத்துடன் வந்துள்ளார். ஊரே திருவிழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது மணிகண்டன் வீட்டில் கண்ட காட்சி அனைவரையும் பதைவதைக்க வைத்துள்ளது. வீட்டில் எலி நடமாட்டம் அதிகம் இருப்பதால் அவற்றை கொல்லும் நோக்கில் எலி பேஸ்ட் வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. குழந்தைகளின் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் அந்த எலி பேஸ்ட் வைக்கப்பட்டிருந்தது. அது பற்பசை என்று எண்ணி மணிகண்டனின் மகள் அனுஷ்கா, மகன் பாலமுத்திரன் மற்றும் அவரின் தங்கை மகள்களான ராஷ்மிதா, லாவண்யா ஆகியோர் எடுத்து விளையாடி இருக்கின்றனர். 4 குழந்தைகளும் 2 முதல் 5 வயதுடையவர்கள் என்பதால் அது உயிரை கொள்ளும் விஷம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் டூத் பேஸ்ட் என்று எண்ணி எலி பேஸ்டை மாறி மாறி 4 பேரும் பற்களில் தேய்த்து விளையாடி இருக்கின்றனர். இதை கண்ட பெற்றோர் பதறிப்போய் 4 குழந்தைகளையும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். பொதுவாக விவசாய நிலத்திற்கு அடிக்க பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்டவற்றை வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் வைத்திருப்பது வழக்கம். ஆனால் சிறு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அவர்களின் கைக்கு எட்டும் தூரத்தில் அலட்சியமாக எலி பேஸ்ட் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 குழந்தைகளும் எலி பேஸ்டை சாப்பிட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் அளவிற்கு சென்ற சம்பவம் பி. கொட்டாரக்குப்பம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.